Hi everyone. Uh, Bachelor of Education Honors in Primary Education அதில் நீங்கள் லெவல் 4 படிக்கிற மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தானே இது. உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய லெவல் 4ல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடப்பரப்பில் இருக்க விஷயம் தான் டீச்சிங் ப்ராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம். அதுக்காக வந்து நீங்கள் 10 நாட்கள் வந்து முன்பள்ளி அதாவது ப்ரீ ஸ்கூல்லையும் அடுத்த 20 நாட்கள் வந்து ஆரம்ப பாடசாலை பிரைமரி ஸ்கூல்லையும் உங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸை செய்ய வேண்டிய இருப்பீங்க. ஆகவே வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து நான் வந்து லெசன் பிளான் எப்படி எழுதுறது தொடர்பான விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுவும் வந்து லெசன் பிளான் வந்து அதாவது முன்பள்ளி ப்ரீ ஸ்கூலில் நீங்கள் 10 நாட்கள் படித்து கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்படி எழுதணும் என்றதை அது தொடர்பான விஷயமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் அதாவது முன்பள்ளி அந்த பாடசாலையில் நீங்கள் படிப்பிக்கிறதாக இருந்தால் வந்து உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கருப்பொருளை அடிப்படையாக வச்சு, அதாவது தீம் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் அந்த பாடங்களை செய்யணும். அந்த தீம் அடிப்படையாக வச்சு, அதாவது நீங்கள் ஆல்ரெடி வந்து லெவல் 3ல் நீங்கள் 337 என்று நினைக்கிறேன் அந்த பாடம் படிச்சிருப்பீங்க. அதாவது இன்டிகிரேட்டட் அப்ரோச், அதாவது ஒருங்கிணைந்த அந்த பாட அமைப்பு என்று சொல்கிறது. அதாவது வந்து ஒரு பாடம், அதாவது வந்து எங்களோட பொதுவாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு சுற்றாடல் சார் செயற்பாடுகள் என்று ஆரம்ப பாடசாலைகளில் இருக்கக்கூடிய அந்த பாடம் வந்து அந்த மாதிரியான ஒரு பாட அமைப்பு. அதாவது வந்து பல விதமான பாடங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு தான் அந்த பாடம் வந்து கற்பிக்கப்படுது. அப்போ இங்கே ப்ரீ ஸ்கூல் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் வந்து அது வந்து ஆரம்ப பாடசாலைக்கும் ப்ரீ ஸ்கூலுக்கும், அதாவது ப்ரைமரிக்கும் ப்ரீ ஸ்கூலுக்கும் வந்து அதில் வந்து கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது. இப்போ ப்ரீ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், முன்பள்ளியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இந்த பாடத்தை வந்து ஒருங்கிணைக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் சில விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ளணும். அது தொடர்பாக நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி. அடுத்ததாக வந்து நீங்கள் இந்த லெசன் பிளானை தயாரிக்கிற நேரம் வந்து அதுக்குரிய நேரம், எவ்வளவு நேரம் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க என்றதும், அடுத்தது வந்து மாணவர்களது வயதையும் நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். அதாவது வந்து ப்ரீ ஸ்கூல், அதாவது அங்கே வந்து அதாவது எல்கேஜி யூகேஜி என்ற மாதிரி போகிற சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து அதாவது 4 தொடக்கம் 5 வயதான மாணவர்கள் படிக்கக்கூடிய வகுப்பை தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பாடத்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கிறது வந்து கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும். சரியா? அடுத்த விஷயம்தான் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, அது தீம்ஸ். நீங்கள் அதாவது அந்த என்ன பாடங்கள், அதாவது என்ன கருக்கள் தெரிவு செய்து தான் நீங்கள் படிப்பிக்க வேணும் 10 நாளைக்கும். அப்போ முதல்ல வந்து நீங்கள் ப்ரீ ஸ்கூல், அந்த ப்ரீ ஸ்கூலில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அந்த ஒருத்தராக இருந்தால் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அது தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் புதுசாக தான் படிப்பிக்க போகிறீங்க என்ற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த ஸ்கூலில், அதாவது அந்த முன்பள்ளியில் நீங்கள் அங்கே பொறுப்பாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து இது தொடர்பான விஷயங்களை கதைச்சி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் எடுக்கணும். நான் இப்படித்தான் பாடங்களை செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் கதைச்சி அவங்களோட நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு மாஸ்டர் டீச்சர் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு யூனிவர்சிட்டியால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களோட அந்த மெத்தடில் தான் நீங்கள் அந்த பாடங்களை கட்டாயமாக செய்யணும். 10 நாளையுமே நீங்கள் அந்த மாதிரி தான் செய்யணும். உங்களோட லெசன் பிளான் எல்லாமே அதுபடி தான் நீங்கள் எழுதி வச்சிருக்க வேணும். அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் எந்த வகையான தீம்ஸை செலக்ட் பண்ண முடியும் என்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சில நர்சரிஸில் ப்ரீ ஸ்கூல்ஸில் வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து அவங்கக்கிட்ட இருந்தும் சொல்லியும் இந்த மாதிரியான அவங்களோட இயர் பிளானில் வந்து இருக்கும். சில பாடசாலை ப்ரீ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்குமே ஏதாவது ஒரு தீம் ஒன்று எடுத்து தான் அவங்க வந்து ஒரு வித்தியாசமான செயற்பாடுகளை செய்து தான் அவங்க வந்து அந்த விஷயங்களை செய்வாங்க. அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே அங்கே போய் கதைச்சி அது தொடர்பான விஷயங்களை, அவங்க என்னென்ன தீம்ஸ் அவங்க ஆல்ரெடி செய்கிறதாக இருந்தால் அது தொடர்பான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது குடும்ப அங்கத்தவர்களின் போக்கில் வந்து உங்களுக்கு வந்து அது தொடர்பாக வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த செயற்பாடை வந்து நீங்கள் ஒரு நாளில் செய்ய கூடியதாக இருக்கும். அடுத்தது இங்கே நான் சில தீம்ஸ், அதாவது பழங்கள், மரக்கறி வகைகள், அதாவது எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த மேனுவலில் வந்து பூக்கள் தொடர்பான விஷயங்கள் தான் அவங்க இணைச்சிருந்தாங்க.
இது மாதிரி பல விஷயங்களும் இருக்குது. அது நீங்கள் வந்து அங்கே உங்களோட அந்த ப்ரீ ஸ்கூலில் பொறுப்பானவர்களுடன் கதைச்சி அது தொடர்பான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் உங்களோட தொடங்குவதற்கு முன். அடுத்தது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது ஒருங்கிணைந்த இன்டிகிரேட்டட் லெசன் என்ற போக்கில் வந்து ப்ரைமரி ஸ்கூல் என்று போகிற போக்கில் வந்து அங்கே லாங்குவேஜ், அதாவது மொழியும் கணித செயற்பாடுகள் கணித எண்ணக்கருவும் வந்து இணைச்சு கொள்ள மாட்டோம் நாங்கள். ERA வந்து அது வந்து தனிப்பாடங்களாகத்தான் ப்ரைமரியில் இருக்கும். ஆனால் இங்கே முன்பள்ளி என்று சொல்லி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து அதையும் நீங்கள் சேர்த்து தான் உங்களோட பாடத்தை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது உண்மையில் வந்து அதாவது என்ன சொல்கிறது, எல்லா தீம்ஸ்லேயும் நீங்கள் அந்த கணித எண்ணக்கருவை கொண்டு வரது என்பது தான் ஒரு சின்ன ஒரு சேலஞ்சாக இருக்கும். அது எப்படியாவது நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது, அதுக்குரிய செயற்பாடுகளை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் அது ஒரு ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். அதாவது கட்டாயமாக இணைச்சு கொள்ள வேண்டிய 2 விஷயம்தான் ஒவ்வொரு தீம்லேயும் இந்த லாங்குவேஜ், அதாவது மொழியும் கணித எண்ணக்கருவும். இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்ததுபடி இப்போ நாங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் எப்படி நீங்கள் லாங்குவேஜை கொண்டு வர போகிறீங்க, அதாவது வந்து மாணவர்களுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களோட பெயர்களை அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் சிலர் வந்து அந்த சரியான வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அம்மா அப்பா, அக்கா அண்ணா, தம்பி தங்கை என்று சொல்லி, அதாவது பாட்டன் பாட்டி அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் அதுகளை வந்து சரியான முறையில் உச்சரிப்போடு அந்த படங்களை காட்டி அதுதான் அவங்களுக்கு அதுக்குரிய லாங்குவேஜ், அதாவது மொழி தொடர்பான விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து கணித எண்ணக்கருவை வந்து நான் வந்து உங்களுக்கு பல ஐடியாஸ் இருக்கும், நீங்கள் அந்த படி உங்களுக்கு செய்யணும். இது வந்து எந்த தரப்பில் நான் சொல்கிற சில ஐடியாஸ் தான். கணித எண்ணக்கருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்கான கவுண்டிங், அதாவது பேசிக்கான எண்ணுதல், அதாவது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி 1 2 3 4 5 என்று சொல்லி அந்த மாதிரி எண்ணுதல் தொடர்பான விஷயத்தை இதற்கு கொண்டு வர இயலும். அடுத்தது மியூசிக் அண்ட் மூமெண்ட், அதாவது அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பான விஷயங்கள். அடுத்தது குட் கஸ்டம், அதாவது பழக்க வழக்கங்கள், இந்த தொடர்பான விஷயத்தையும் உங்களுக்கு உள்ளே கொண்டு வர முடியும். அதாவது குடும்பத்தை அங்கத்தவர்களின் போது ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொண்டு வர இயலும். இதில் வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கிற விஷயங்களில் ஏதாவது ஒரு 2 அல்லது 3 செயற்பாடுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி அதையும் வந்து நீங்கள் உங்களோட லெசன் பிளான் உள்ளுக்கு இணைச்சு கொள்ள முடியும். ஏதாவது மேனிப்புலேட்டிவ் ஸ்கில்ஸ் என்னும் போது நீங்கள் அவங்களுக்கு கூடிய ஆக்க செயற்பாடுகள், அதாவது க்ரியேட்டிவாக அவங்க ஏதாவது செய்கிறது, குடும்ப அங்கத்தவர்களை வரைய சொல்லலாம், அப்படி இல்லாட்டி வரைஞ்ச உருவத்தை கொடுத்து அதுக்கு நிறம் தீட்ட சொல்லலாம். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு செய்ய முடியும். அடுத்த விஷயம் வந்து அதாவது இங்கே நான் அதை தான் குடும்ப அங்கத்தவர்கள் தொடர்பான விஷயங்களில் தான் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது லாங்குவேஜ் என்ற போக்கில், மொழி என்ற போக்கில் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அந்த பெயர்களையும் படங்களையும் அவங்களுக்கு தெளிவாக உச்சரித்து அவங்க இனம் கண்டு அந்த மாதிரியான செயற்பாடுகள் செய்ய முடியும். கணித செயற்பாடாக வந்து குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களை எண்ணுதல் அடிப்படையில் வேலைகளை செய்ய சொல்ல முடியும். அடுத்தது மியூசிக் அண்ட் மூமெண்ட்ஸ் என்ற பகுதியில் வந்து ஏதாவது பாடல், குடும்பம் அங்கத்தவர்கள் அந்த மாதிரி ஏதாவது வரக்கூடிய பாடல்களை தெரிவு செய்து அதை வந்து நீங்கள் படித்து காட்டி அதாவது டான்ஸ் ஆட வச்சு நடனம் ஆட வச்சு அந்த மாதிரி செயற்பாடு உண்டாக செய்ய முடியும். இங்கே படங்களை வரைய சொல்லி கொடுத்திருக்கிறேன் நான். அடுத்தது வந்து குட் கஸ்டமர் கீழேயும் அது மாதிரி தான், அதாவது குடும்ப அங்கத்தவர்களை மதித்து எப்படி நாங்கள் ஒற்றுமையாக இணைஞ்சு வாழ்கிறது அது தொடர்பான ஒரு சின்ன ஒரு விஷயமாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு தீமுக்கு கீழே அதாவது மொழியும் கணித செயற்பாடும் கணித எண்ணக்கரும் கட்டாயமாக இணைச்சு கொள்ளணும். அது தவிர ஏதாவது 2 அல்லது 3 விஷயங்களை உங்களுக்கு இணைச்சு கொள்ள முடியும். சரியா? அடுத்ததாக வந்து நான் லெசன் பிளான் புக்கோடு நீங்கள் தயாரிக்கும் போது வந்து உங்களோட ப்ரீ ஸ்கூலுக்கானதில் நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், மாஸ்டர் டீச்சர்ஸோட டீட்டெயில், அதாவது ப்ரீ ஸ்கூலோட விஷயங்கள், அதாவது டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ரீ ஸ்கூல், டைம் டேபிள் ஸ்கீம், அதாவது இங்கே கொடுத்திருக்கிற மாதிரி, அதாவது உங்களோட பர்சனலான டீட்டெயில்ஸ் விஷயங்களையும் அடுத்தது ப்ரீ ஸ்கூலோட விஷயங்கள்,
டைம் டேபிள் சில ப்ரீ ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை ப்ரீ ஸ்கூலில் கேட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து அவங்களோட இயர் பிளான் இருந்தால் அதையும் உங்களுக்கு இணைச்சு கொள்ளையிலும். இது வந்து நான் எந்த ஐடியா படி எடுத்த ஒரு விஷயம். இப்போ லெசன் பிளான் நீங்கள் முதலாவது நாள் எது செய்ய போகிறீங்களோ அந்த லெசன் அந்த டே 1 உங்களோட நாள் முதலாவது நாள் 1 2 3 4 10 வரையில் போட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட தீம்ஸை வந்து இப்படி ஆர்டர் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அப்போ முதலாவது பார்க்குற நேரமே அது வந்து தெளிவாக விளங்கும். அப்போ லெசன் பிளான் 1 அதாவது உங்களுக்கு வந்து உங்களோட லெசன் பிளான் நீங்கள் தொடங்குகிற நேரத்துலையும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் 1 2 3 to 10 போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்ததாக வந்து நீங்கள் திகதி அந்த தீம், அடுத்தது வந்து இங்கே அந்த பிள்ளைகளுடைய வயது அதையும் நீங்கள் குறிப்பிடணும். அடுத்தது நீங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய பாடங்களோட தலைப்புகளையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து டைம் பீரியட் எவ்வளவு நேரம். ப்ரீ ஸ்கூலுக்கு பொதுவாக வந்து 50 நிமிடங்களுக்கும் மேலே 60 நிமிடங்கள் வரையான காலப்பகுதியில் நீங்கள் அந்த பாடத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும். அடுத்தது வந்து லெசன் அப்ரோச், அதாவது பாடத்துக்கு முன்பாக நீங்கள் வந்து எப்படி அந்த பாடத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க என்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து இங்கே இணைக்கணும். அதுதான் இந்த லெசன் அப்ரோச்சாக அமைய போகுது. அதுதான் நான் இதுலேயும் குறிப்பிட்டிருக்கிறேன். உங்களோட லெசன் பிளானில் நீங்கள் ஸ்டார்டிங்காக எழுத போகிற நேரத்தில் உங்களோட முதலாவது பக்கத்தில் வந்து நாள், எந்த நாள், அந்த தீம், அந்த வயது, அடுத்தது எவ்வளோ நேரம் அந்த பாடத்தை நீங்கள் தொடர்பு செய்ய போகிறீங்க, என்னென்ன பாட சப்ஜெக்ட் ஏரியாஸை நீங்கள் இணைச்சிக்கொள்ள போகிறீங்க, பாடத்துக்கு முன்பான செயற்பாடு லெசன் அப்ரோச்சாக. சரி, ஷார்ட்டாக எழுதினீங்கன்னா சரி. இப்போ நீங்கள் குடும்பாங்கத்தவர் என்று சொல்கிற நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கேட்கணும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க யார், நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரியான பாடத்தை படிப்போமான்னு சொல்லி பிள்ளைகளை வந்து நீங்கள் எப்படி அந்த உற்சாகப்படுத்தி அந்த பாடத்துக்குள்ளுக்கு அவங்கள கொண்டு போக போகிறீங்க அந்த விஷயத்தை தான் நீங்கள் அங்கே லெசன் அப்ரோச்சாக எழுத வேண்டும். அடுத்தது விஷயம்தான் நீங்கள் வந்து உங்களோட லெசன் பிளானை வந்து எப்படி நீங்கள் எழுத போகிறீங்கன்றது. இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட மாடியூலில், அதாவது வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேனுவலில் வந்து போடப்பட்டிருக்குது. இந்த ஐடியாவுக்காக வேண்டி நான் தந்திருக்கிறேன். இது வந்து நான் எடுத்துக்கிற தீம் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ். சரியா? அப்போ அதாவது வந்து அந்த ஃபார்ம் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தான். அப்போ இங்கே லெசன் டெவலப்மெண்ட், இதை தான் பாடத்தை வந்து நாங்கள் இந்த மாதிரி எடுத்திருக்கிறோம் என்ற அடைப்புல இங்கே நேரம், பாடத்தில் தலைப்புகள், ஆப்ஜெக்டிவ்ஸ் அதாவது அதுக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் இருக்குது. இது வந்து எந்த செயற்பாடு, டீச்சிங் எய்ட்ஸ் அதாவது கற்றல் வளங்கள் என்ன, டீச்சர் அதாவது ஆசிரியர் பங்களிப்பு எப்படி இருக்க போகுது, மாணவர்களுடைய பங்களிப்பு, இது வந்து கணிப்பீடு அசஸ்மெண்ட் மெத்தட். சரியா? அப்போ இதில் வந்து 4 பாட விஷயங்கள் வந்து இங்கே ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்குது. அப்போ மொழி, கணித செயற்பாடுகள், மியூசிக் அண்ட் மூமெண்ட் அண்ட் இங்கே வந்து செயற்பாடுகள் மாணவர்களுக்கான மேனிப்புலேட்டிவ் ஸ்கில்ஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்க போகிறீங்க என்றதையும் நீங்கள் இங்கே குறிப்பிடணும். அடுத்ததாக வந்து அதற்குரிய அடிப்படையான குறிக்கோள் என்ன. பொதுவாகவே வந்து மொழி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பழங்களை சொல்ல போகிறீங்கதாக இருந்தால் அது உங்களுடைய முக்கியமாக என்ன அதோடைய குறிக்கோள் என்று சொல்ல போகிற நேரத்தில் வந்து அந்த பழங்களையும் அந்த படத்துக்குரிய பழங்களோட பெயர்களை வந்து பிள்ளைகளுக்கு வந்து சரியான முறையில் சொல்லி கொடுக்கறது தான் உங்களோட குறிக்கோளாக இருக்க போகுது. இப்போ அப்பிள் என்று சொல்ல போகிற அப்பிள் பழம், மாம்பழம், அதாவது சரியான உச்சரிப்போடு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க போகிறது தான் உங்களோட அதற்குரிய குறிப்பாக அமையும். அடுத்தது வந்து நீங்கள் கணித பகுதியாக வந்து என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து உங்களுக்கு உருக்கோளங்களை உருவாக்குறதுக்கு மாதிரியான அதாவது நீங்கள் முதலாவது அவங்களோட வயதுகளை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் அதுக்குரிய விஷயங்களை தெரிவு செய்யணும். எண்ணுதல் தொடர்பான விஷயங்களை கொடுக்கலும் கணிதத்தில். அடுத்தது வந்து சார்ட் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து அதாவது அளவின் அடிப்படையில் வந்து வேறுபடுத்துகிற மாதிரி. இப்போ உங்களுக்கு சொல்ல போனால் இப்போ பழங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான டாபிக் ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யலும்னு சொன்னால் அளவின் அடிப்படையில் வேறுபடுத்த சொல்லலும், நிறத்தின் அடிப்படையில் அதை பிரிக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கணிதத்தில் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலும்.
சரியா? அடுத்தது பொதுவாக மியூசிக் அண்ட் மூமெண்ட் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து அவங்களோட நாங்கள் என்ன சொல்கிறது, அதாவது ஃபைன் மோட்டர்ஸ் அந்த க்ராஸ் மோட்டர் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அதை நாங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்காகத்தான் அந்த விஷயங்கள் செய்ய போகிறோம். அப்போ அது தொடர்பான விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுக்கு வந்து அதை செயற்படுத்த முடியும். அது தொடர்பான பாடல்களையோ அதாவது அதை வச்சு அந்த பிள்ளைகளை செயற்பாடுகளை செய்ய வைக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக வந்து ஏதாவது கேம்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை செய்யவும் மேலும். அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் ஒன்றாக வந்து நினைவுபடுத்தணும் கற்றல் வளங்கள். நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய கற்றல் வளங்கள் வந்து அந்த பிள்ளைகளோட வயதுக்கு ஏற்ற வகையில் இருக்கணும். அடுத்தது வந்து அந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். இப்போ சில வேளைகளில் வந்து ஒரு வகுப்பில் வந்து கூடுதலான மாணவர்கள் இருப்பாங்க. அந்த ஆசிரியர் வந்து ஆனால் மிகவும் சிறிய பொருட்களை வச்சு அவங்களோட டீச்சிங் கற்றல் வளங்களை பயன்படுத்துவாங்க. பிள்ளைகளுக்கு வந்து அந்த படங்களை காண்பிப்பாங்க. வந்து அந்த பிள்ளைகளுக்கு முழு வகுப்பையுமே கவர் பண்ணுற மாதிரி அது விளங்காது, மிகவும் சிறியதாக இருக்கும். அப்போ அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய வளங்கள் வந்து அதாவது அந்த வகுப்புக்கு ஏற்றாற் போல இருக்கணும். சிலர் வந்து அதாவது பாடல்கள் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுற நேரம் மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஃபுல் கிளாஸையுமே வந்து அந்த முழு கிளாஸுக்குமே வந்து அந்த பாடல்கள் வந்து கேட்காம போகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இது வந்து மாஸ்டர் டீச்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயமாகத்தான் இதெல்லாம் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி வைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து ஏதாவது பாடல்கள் போடுறதாக இருந்தாலுமோ வீடியோஸ் காட்டுறதாக இருந்தாலுமோ அதாவது ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது இருக்குதா அந்த ப்ரீ ஸ்கூலில் அந்த தொடர்பான விஷயங்களை கேட்டு அறிஞ்சு உங்களோட ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி போடுறதாக இருந்தால் அது ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ப்ரீ ஸ்கூல் இல்லை ப்ரைமரி ஸ்கூலுக்குமே அது விஷயம் பொருந்தும். ஸ்மார்ட் போர்டுகள் யூஸ் பண்ணுறாங்களா ஏதாவது இருக்குதா அந்த மாதிரியான விஷயங்களை அதில் கருத்திற்கொண்டு வீடியோஸாக இருந்தாலும் ப்ளே பண்ணுறக்கூடியதாக இருக்கும். சில டீச்சர்ஸ் வந்து முழு வகுப்புக்குமே ஃபோனை வச்சு காட்டுவாங்க. அப்போ அது வந்து பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே விளங்காது. அப்போ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடும். அதனால தான் இதை நான் குறிப்பிட்றேன். அடுத்தது வந்து ஒர்க் ஷீட்ஸும் நாங்கள் வழங்குவோம். இந்த வழங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டர்ஸ் அதாவது வந்து எங்களோட ஃபைன் மோட்டர் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக வந்து அதாவது நீங்கள் ஒர்க் ஷீட்ஸ் தான் வழங்கியே தான் செய்யணுமென்று இல்லை. கிளே அதாவது அது பொருட்களை அதை வழங்கி மாணவர்களுக்கு பழங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதை உருவாக்க சொல்ல இயலும். அவங்களுக்கு விரும்பிய பழத்தை அந்த கிளே மூலமாக உருவாக்க இயலும். அந்த வேலையை கொடுக்க இயலும். அப்படி இல்லாட்டி ஏதாவது பஞ்சு அந்த மாதிரி அதுவள பழங்கள் ஒட்டுறதுக்கு அப்படி இல்லாட்டி ஏதாவது கலர் பண்ணின சேண்ட் இருக்குதானே அதுகளை வந்து அந்த பழங்கள் ஒட்டி அப்படி உருவங்கள் உருவாக்குறதுக்கு அப்படி பல ஐடியாஸ் இருக்கும். பல ஒர்க்ஸ் இருக்குமே. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஒர்க்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ அந்த ஐடியாவில் நாங்கள் இது பண்ணி கொடுக்க இயலும். சிலர் வந்து ஒர்க் ஷீட்ஸ்கள் கொடுக்குறதாக இருந்தால் அதையும் ஒரு மாஸ்டர் டீச்சர்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான். எதுன்னு சொன்னால் சில ஆசிரியர்கள் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு ஒர்க் ஷீட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறைஞ்சது வந்து ஒரு A4 ஷீட்ஸ் அளவுக்கு சரி இருக்கணும். அதாவது A4 ஷீட் அப்படி இல்லாட்டி அதில் ஹாஃப் A4 ஷீட் என்றாலும் ஒரு அக்செப்டபிள் மாதிரி. அதை விடவும் சின்னதாக அதாவது சின்னமான அதை விடவும் என்ன சொல்கிறது அளவில் சிறியதான ஒர்க் ஷீட்ஸ்கள் கொடுக்கறத வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடியதாக இருக்கும். அப்போ அது தொடர்பான விஷயம் தான் நான் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் அதாவது கணிப்பீடு செய்கிற நேரமாக இருந்தாலும் அது வந்து நாங்கள் என்ன சொல்கிறது அதாவது மாணவர்கள் அந்த செயற்பாடுகள் செய்யக்கூடிய நேரத்திலேயே நாங்கள் அதை வந்து கவனித்து இருப்போம். அது தொடர்பான விஷயங்களையும் நாங்கள் இங்கே அசஸ்மெண்ட் உள்ளுக்கு அட்டாச் பண்ணுவோம். அடுத்ததாக விஷயம்தான் அட்டாச்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது வந்து நாங்கள் வந்து என்னென்ன கற்றல் வளங்களை இப்போ லாங்குவேஜுக்கு நான் இங்கே 2 படங்கள் தான் போட்டிருக்கிறேன். ஃபார்ம் அனிமல்ஸ்ன்றதால இது 2 படம். இப்போ நீங்கள் பழங்கள் என்று எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பழங்கள் நீங்கள் என்னென்ன பழங்கள் குறைஞ்சது ஒரு 5 பழமாவது உங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து காட்டி உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்த முடியும் தானே. அப்போ அந்த பழங்களுடைய படங்களை வந்து நீங்கள் அட்டாச்மெண்டாக குறிப்பிடுங்க உங்களோட புக்கில். லெசன் பிளான் புக்லேயே இதெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் கீழே வர வேண்டிய விஷயங்கள். அடுத்தது மேத்ஸை வந்து படிப்பிக்க நான் இங்கே ஃபார்ம் அனிமல்ஸுக்கு வந்து பேட்டர்ன் மாதிரி கொடுத்திருக்கிறேன் மாணவர்களுக்கு. இப்படி தான் ஒரு அதாவது இப்படி இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸை கொடுத்து அதை வச்சு அவங்களுக்கு பேட்டர்ன்ஸை வந்து இப்போ நாங்கள் 1 2 3 கொடுத்துட்டு அடுத்தது என்ன வரும் என்று கேட்கலும். அப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் பழங்களை வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து
ஒன்றும் வேறுபடுத்துகிற மாதிரி, அதாவது ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு கூட்டமாகவும் மாம்பழத்தை ஒரு கூட்டமாகவும், அப்போ அது தொடர்பான படங்களை நீங்கள் அதுக்கு அட்டாச் பண்ணணும். அடுத்தது நீங்கள் ஏதாவது பாடலை இணைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பாடல்கள் ஒன்றுமேண்டா அவங்களுக்கு பிரிண்ட் எடுத்து அதை அட்டாச் பண்ணிடும் உங்களோட லெசன் பிளான் புக்கில். அப்படி அடுத்தது வந்து இங்கே நான் ஒர்க் ஷீட்டாக வந்து இங்கே அதாவது ஃபார்ம் அனிமல் ஒன்று கொடுத்து அதை கலர் பண்ணுறதுக்கு தான் மாணவர்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ அந்த ஒர்க் ஷீட் நீங்கள் கொடுக்க போகிற ஒர்க் ஷீட்டையும் உங்களுக்கு வந்து இப்படி உங்களோட அந்த லெசன் பிளான் புக்கில் வந்து அட்டாச் பண்ணி காட்டேலும். அடுத்தது இறுதியாக வந்து என்ன சொல்ல போகணும்னு சொன்னால் என்ன விஷயம்டா, அதாவது வந்து நீங்கள் இப்படி லெசன் பிளானை இப்படி எழுதுகிற சந்தர்ப்பத்தில் வந்து முதலாவதாக வந்து நீங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இது தொடர்பான விஷயம், அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து நீங்கள் அந்த டேபிள் ஒன்று வரைஞ்சி அதை அட்டவணைப்படுத்தி அந்த அட்டவணைக்கு வந்து 8 தலைப்பு கீழே நீங்கள் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண போகிறீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் இணைச்சி கொள்ளணும். அடுத்தது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், அதாவது பின்னூட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதணும். பாடத்தை நடத்தி முடித்ததுக்கு பிறகு வந்து அந்த பாடம் வந்து எவ்வகையான தாக்கத்தை உங்களுக்கு விளங்கும் தனி மாணவர்கள் வந்து எப்படி அதை என்ஜாய் பண்ணினாங்க, நீங்கள் என்ன பிழைகள் விட்டீங்க, அடுத்த லெசனில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி மிக பெருசாக இல்லை, ஒரு 2-3 வரி இல்லாட்டி 4 வரியில் மாதிரி அந்த விஷயத்தையும் நீங்கள் பின்னூட்டலாக எழுத வேண்டி இருக்கும். அவ்வளவுதான் உங்களோட ப்ரீ ஸ்கூலுக்கான லெசன் பிளானாக அமைய போகுது. அடுத்தது வந்து உங்களோட சிக்னேச்சர் பண்ணி அந்த ப்ரீ ஸ்கூலுக்கு பொறுப்பான ஒரு ஆசிரியர்கிட்ட அப்படி இல்லாட்டி அதிபராக இருந்தால் அவங்கள்ட்டையும் சிக்னேச்சர் எடுத்து வச்சு போனீங்கன்னு சொன்னால் மாஸ்டர் டீச்சர் வரக்கூடிய நேரத்தில் அவங்களோட ரிமார்க்ஸையும் சிக்னேச்சரையும் போட்டு உங்களுக்கு தந்துடுவாங்க. அதுதான் இது தொடர்பான விஷயம். அடுத்தது வந்து மாஸ்டர் டீச்சர் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ப்ரீ ஸ்கூலுக்கு என்று சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்டும் இருக்குது, ப்ரைமரி ஸ்கூல் ஆரம்ப பாடசாலைக்கு என்று சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்லையும் வந்து எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாள் 10 நாள் ப்ரீ ஸ்கூல் என்று சொன்னால் அந்த 10 நாளுக்கும் திகதிகள் வழங்கப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் அப்போ அதை திகதியை நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கு அடுத்ததாக என்னென்ன பாடங்களை நீங்கள் செய்தீங்களோ அதை விஷயத்தை போட்டு அதுக்கப்புறம் ப்ரீ ஸ்கூல் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அப்படி இல்லாட்டி பொறுப்பானவர்கிட்ட நீங்கள் சைன் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் அதையும் நீங்கள் உங்களோட ப்ரீ ஸ்கூலில் கடைசியாக உங்களோட லெசனை முடிக்கிற சந்தர்ப்பத்தில் மாஸ்டர் டீச்சர்கிட்ட அதை ஒப்படைச்சிங்கன்னா அவரும் அதுக்குரிய எல்லா சிக்னேச்சரையும் பண்ணி அவர் வந்து அதை வந்து அந்த டாக்குமெண்ட்டை அவர் எடுத்துக்கொள்வார். ஸோ அதுதான் இது தொடர்பான விஷயம். அடுத்த ஒரு விஷயம்தான் ப்ரீ ஸ்கூல்ட உங்களுக்கு வந்து அதாவது அப்சர்வ் பண்ணுறதுக்காக மாஸ்டர் டீச்சர்ஸ் பொதுவாக 2 நாள் தான் அந்த நாளை அலோகேட் பண்ணி வருவாங்க. அது தொடர்பான விஷயத்தையும் நீங்கள் வந்து அவங்களோட சந்திக்கக்கூடிய நேரத்தில் கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க. அதுதான் அவ்வளவுதான் இந்த வீடியோடைய விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அதை என்கிட்ட கேட்க இயலும். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை போடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணி வேறு மாணவர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் என்று அவங்களோடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.